அடுத்து கெடுக்கிறதுக்கும் அடுத்தவியில கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலை இல்லை. அது எப்படி குழப்ப தேடி அந்த எல்லை நாடி வட்டா வேறு முகம் வாய்க்கிறவனாயா. அதே மாதிரி என்ன நம்பி வரை மழை போல நம்பி வரணும். மழை போல நம்பி வந்தா படி போல் நீக்கி தருவேன். 2 தடவை கழிச்சு மதிப்பிட்டுட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பலிக்காதப்பா. சிவன்மலை ஒன்னா ஆக்ரோஷத்துக்கு அடியாமலம் வந்து இறக்கி நிற்கிறாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த ஆக்ரோஷத்தை சில பேர்த்து காமிக்க வேண்டியது வந்துருந்தாயா. பயப்பட வேண்டாம். எண்ணி 3 நாளுக்கு வரேன். கோட்டை கொத்தளமாகுது போ வர்றேன். தாயே சிக்குவார்ல சிக்கி நிக்கி சிக்கல்ல இருந்து கிடக்குன்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா. அது போக உடம்பு தொந்தரவு உள்ள தொந்தரவு பயந்துட்டு நிக்கிறியா. என்னை நம்பினில்லாயா. எந்த விதத்திலையும் கோரியில்லாம வட்டிய பால் போல பெருக்கி பாலா திரும்பத்து கொடுத்து கட்டுவத்துல முகவத்திலே வைக்கிறாயா. இது சத்திய வாக்கு. அதே மாதிரி கோர்ட்டு கச்சேரி வில்லங்கத்துக்கு விடுதலையே முடிச்சுட்டு இருக்கிறியா. போதாய் 3 நாளுக்குள்ள முடிச்சு கொடுத்துறேன். ஆதாயத்துக்கு வழி பண்ணி போடலாம். மற்ற காரியத்துக்கு வழி பண்ணி தந்துடுறாயா. என்னையிலிருந்து சத்திய வாக்கு இப்படி போவரம்போ. இதே மாதிரிதா இதை விட மோசமா வந்து நிறுத்தினாங்க. மனைவடி கொடுத்த பாத்தியா. இதே மாதிரி என்ற ரங்கம் இன்னைக்கு நம்பி வந்துட்டா நிக்குது. தங்கத்தானம் போட்டு தலைவட்டி போடலாமாயா. இது சத்திய வாக்கு. சில குழப்பத்துக்கு கத்தரிக்கு கூடி சீக்கிரம் பட கொடுத்துறேன். தனிமா துட்டுறாயா. எனக்கு ரங்கமே சொல்லிடுது. அவங்க சொல்லித்தான் சொன்னாயா. ஓ கோடி கேள்வி கொட்டி கிடக்குது. இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிறாடியா. போய் பொழப்ப போற அங்க போ சொந்த மனைக்கு. பழைய மனைன்னு சொல்றேன். புலவக்காளி பாளையம்னு சொல்றேன். மூதோர்கள் குடியிருந்த சொல்றேன். இதுக்கு மேல என்ன சொல்றேன். அடியா தாயி நான் எப்படி இந்த கத்தி மூலமால் நிக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு உங்க வட்டி அத்தனை இன்னைக்கு அக்னி மூலமால் நிக்கிறாயா. உங்க வட்டி அத்தனை இன்னைக்கு 20 மணிக்கு செவ்வாக்கு மங்கி எல்லாம் முடங்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சு வந்து நின்று இன்னைக்கு உடச்சு பேசிட்டான். இன்னைக்கு பவுன் காணாத போயிடுது. காணாத போயிடுது. இது என்ன பண்றது ஏது பண்றது. நானும் தாய்க்காரையும் பார்த்தாச்சு. மற்ற தேவாலயம் கும்பிட்டாச்சு. 30 சொல்றேன் பவுனு இல்லையா. இந்த பவுனு காணும். இதுக்கு என்னப்பா பண்றது. கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். வெளித்திறனெல்லாம் வரலையா. உங்களை சார்ந்த திறனம் தான் எடுத்தது. அதுல ஒரு பொண்ணா சம்பந்தப்பட்டிருக்கிறான். பொருள் அழியல. பொருள் வேற பக்கம் இருக்குது. அதுக்கு என்ன வரலாம். இந்த பொருள் சேர்த்தோமா சேர்த்திடலாமாயா. பயப்பட வேண்டாம். பொருள் நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு தாய் பிள்ளைகளுக்குள்ளதான் எடுத்தது. பேரெல்லாம் சொல்ல மாட்டேனாயா. என்ன என்னை நம்பி நில்லு. அதே இடத்துல கொண்டு போட வைக்கிறனாயா. அதே இடத்துல கொண்டு பொருளை வச்சிருவாங்க. போதுமா. அதிசயமா தெரியுமாயா. அதிசயமா தெரியும். புரியுதா. இந்த தொழில் போக்குவரத்துக்களை வச்சுக்கோ. வாகனத்துக்கு வச்சுக்கோ. செல்வாக்கு
வந்துட்டு இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. ஏமாந்த போல பொழைச்சிட்டியா? வெறுத்ததெல்லாம் தண்ணி வெறுத்ததெல்லாம் பாருன்னு சொல்லி ஏமாந்து நீ கைவிட்டு போயிடுது. நீ கை கொடுத்து சேர்த்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது. அது போக வருமானம் ஒரு பணம் தென்னமாயி நீ பட்டியாத்திரை தத்தளிச்சு மொத்தத்தும் சொல்ல போனா உள்ள அழுது வெளி செஞ்சு நிக்கிறாயா. இந்த கேவலத்தை மீட்டு என் பட்டியும் வாழ வச்சு கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். கந்தால் மூலமா முடிச்சு கொடுத்துருந்தாங்க. பத்தா வச்சுக்க ஊனம் அடியா தாயி அந்த கருப்பு கோட்டையில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன்னு சொல்றது புரிஞ்சுக்கிட்டியா? நீங்க பெத்த தங்க நீங்க பங்கப்பட்டு நிக்குது. இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி தெரியாம முடிச்சுட்டு நிக்கிறியா? மறுபடியும் பேசுறது புரியுதா? இன்னைக்கு அவன் தினமுமே நெருப்புல நின்றுட்டு இருக்கானாயா. சிக்கல்ல நிக்குது. இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? எதிரி அல்லையில ஒருத்த அழுது சூடு போட்டு பட்டியை மாத்தி இவன் மண்ணு தப்பாயாது. ஒண்ணு கூடா நட்டு சேரா முடியுது. புரியுதா? பயப்பட வேண்டாம். இதை அக்கட்டா நம்பிச்சுட்டு அவனையும் வாழ வச்சு இந்த வட்டியும் வாழ வச்சு கொடுத்துருந்தாங்க. ஒரு பத்தில் வச்சுட்டா வாங்கணும். ஐயா நீ எதை பத்தி கவலைப்பட்டு நிற்க கூடாது. நான் அப்புறமா நான் இருக்கிறேன். உங்க வட்டி பெருகுதா ஐயா? வாக்கு போகுது. புரியுதா? தொழில் முறையில இன்னைக்கு எல்லாம் இடம் கூட நிக்கிறாங்க. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுன்னு சொல்லி வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அது போக சில சிக்கல் மனசுல போட்டு நிக்கிறேன். அதுக்கும் விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஐயா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துக்கு இந்த கூட வந்து நின்றுவேன். இது சத்திய வாக்கு. ஓ கூட வரணும் முள்ளும் போதரமா நிக்குது. என்ன இல்ல போய் பார்த்துட்டா அத்தனையுமே தத்தளிச்சுட்டு நிக்குதாயா. இல்லையா தாயி எல்லாம் மௌலிக செடி முளைக்கிற இடத்துல விஷமோக செடி முளைச்சு கிடைச்சாயா. பயப்பட வேண்டாம். இந்த கட்டை இன்னைக்கு குடைக்க இன்னைக்கு குடைச்சு இன்னைக்கு ஒரு பணத்துக்கு 9 பணம் அள்ளிப்படியை வந்து இன்னைக்கு 50 போட்டு கொடுத்து பட்டியல பேர் வாங்கி தந்துருந்தாயா. தொழில பெருக்கிடலாம், வியாபாரத்தையும் பெருக்கிடலாம், அள்ளி கொட்டி 50 போட்டு கொடுத்துடலாம். இன்னைக்கு கட்டை உடைச்சிருவேன். புரிஞ்சுதா? உடைச்சுக்குவியா? இதா பிடிச்சுக்கோ. வாங்க பத்திரம் வச்சுக்க. அடியா தாயி ஒரு கேட்டு வந்து நிக்கிறிய இல்லையா? ஒரு மீட்டு கொடு என்ற பட்டி பெருகோனு வம்சாவளி உத்தரவு வாங்கி என் பட்டி பெருகோனு வந்து கேட்டுட்டு நிற்கிறாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம் தாயி. இந்த பாத்துக்கிறப்ப நான் இருக்கிறேன். அரைக்கோட்டி கொடுத்து கொண்டாடி நீ மெத்தனையும் தேவாதிகிட்டு போய் கையேந்திட்டு மருத்துவத்தையும் பார்த்தாச்சு. என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்கன்னு சொல்லி பயந்துட்டு நிக்கிறியா. தாயி பயப்பட வேண்டாம். எந்த குறையும் இல்லை. நானுக்கு தகிரிமான புரிஞ்சுதா? உனக்கு முதல் வாரிசு நானே வந்து பார்ப்பனாயா. வீட்டை வந்து குறுக்க நிற்கிறது. வாங்க கொடுக்காது வாங்க கொடுக்காதேன்னு பெண் தெய்வம் ஒண்ணு வரம் கொடுக்காதே வரம் கொடுக்காதே வந்து குறுக்க குறுக்க நிக்குது. கொஞ்ச நேரம் நில்லு தாயி. அவளை நிக்க சொன்ன புரியுதா? சொல்றத கேட்டுக்கா. பாபுனாலே கனி அடிச்சு இதே பட்டியல வாழ வச்சு கொடுத்திருந்தாயா. இது சத்திய வாக்கு. புரிஞ்சுதா? பத்திரம் வச்சுக்க. உள்ள போர்க்கிழமை நடக்குது மனசுக்குள்ளார. அதெல்லாம் நீ எதை பத்தி கவலைப்பட்டு நிக்க கூடாது. பாத்துக்கிறப்ப தாய் தப்புமா நான் இருக்கிறேன். தகிரிமன் இல்ல ஒட்டி கொடுத்து கொண்டாடி பட்டி பெருகுது. அதே மாதிரி கொடையெல்லாம் உடைக்க வேண்டாம். முதல் ஆதாயத்துக்கு வழி பண்ணிடலாம். அதே மாதிரி இல்ல மத்திரே என்ற திருவிழாக்கோ பூத்துக்கு நந்தவனமா மீட்டு போடுறேன். இது சத்திய வாக்கு. ஆதாயத்துக்கு சொத்தா வாங்கி தந்த மிச்சம் கொஞ்சம் பணமாவும் வாங்கி கொடுத்தோம். போதுமா? குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்டு ஆண் வாரிசு வேணும்னு கேட்டு என் பட்டியல வந்து கையேந்தி இன்னைக்கு வவுனரே கனி அடைச்சு எங்கிட்ட வரங்கேட்டு வந்து நிக்குது. வச்சோம் பார்க்கலாம். ஒன்னா இந்த பாலத்துக்கு கற்பனை முதல் தடவை சாதாரணமா நினைச்சிட்டேன். இந்த தடவையாவது தாயி தாயி நான் சூரி புரியுதா? நான் அருவாங்க விளையாடுறவனாயா. பயன்படுத்திக்க வர கொடுத்துட்டுனாயா. பாபுனாலே கனி அடைச்சு நீங்க பட்டியல் வந்து நிக்கிறியாயா. பயப்பட வேண்டாம். போதாயி குறையில்லாத கொண்டாடி போடலாம். போதுமா? போ. அதே மாதிரி ஒண்ணு வர மரத்துல நார் உடிச்சிருக்கிறா. குழந்தை பாக்கியம் வர மரத்துல நார் உடிச்சு இன்னைக்கு நாத்து நட்டி இருக்கிற வர தாயி. கோட்டையில் இன்னைக்கு அத்தனை அலங்கோலமா கிடக்குது. உடலியா தாயி? இன்னைக்கு இல்ல மத்தனை நிறுவன வங்கி செல்வாக்கு வங்கி தொழில் முறைக்கு தலைக்கு மேல சும சேர்ந்து சுமையுமா இருக்கிறதுக்கு வழி தெரியாம இல்ல மத்தனை தச்சரிச்சனைக்கு மின்னம் பட்டு நிக்குது. இதை வீட்டு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். முறையா முறை போட்டு நிக்கிறியா. பயப்பட வேண்டாம். நீ எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டு வந்து கடக்கூட என்னை நம்பி நிக்கிறியா. தாயி கோட்டையில கொத்தாமணி பண்ண தமிழ் புரிஞ்சுதா?
தாய் சில விஷயமெல்லாம் உடைக்க முடியாது. இது உனக்கு எனக்கு தெரியல விஷயா. ஏன்னா மலக்கப்படுத்து இருக்கிற ஒரு தேவாதி கும்பிட்டு இருக்கிறவா வந்து எங்கிட்ட கையேந்திட்டு நிக்கிறானா, வெறிய அடிச்சு கும்பிட்டவா உடனே குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிற வர சொல்லி பார்க்கலாம். ஒரு பொண்ணா அரை போட்டி மகன் இன்னைக்கு வார மரத்துல நான் ஆரம்பிச்சு இன்னைக்கு பட்டி எத்தனையே இன்னைக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கா. ஒன்னும் பயப்பட வேண்டாம் என்றாங்க. ஒவ்வொரு கணிக்கும் ஒரு வரமா போட்டு நீ உலகமே சுத்திட்டு வந்த இல்லையா. எத்தனை மருத்துவம் எத்தனை தேவாதி அதெல்லாம் போயா போச்சு. கடைசூல நீ வந்து நின்ன நான் வரமரத்துல நான் உதிக்கிறேன்னு சொன்னேன். இன்னைக்கு நான் உச்சாச்சு நாத்து நட்டியாச்சு. உனக்கு உற்சாகம் புரியுதா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். மேற்கொண்டு பார்க்க வேண்டிய விஷயத்த நீங்க பார்த்துக்கணும். அது படியா இருந்தாச்சு சந்தோஷமா. அது போகும் வராத சொத்துன்னு இன்னைக்கு அலங்கோலமா நிக்குது. திருவிழாக்குள்ள கைப்பற்றி போடலாம். போதுமா போ வரம்போ. தாயே எத்தனையோ சிக்கல் எத்தனையோ வேதனை எத்தனையோ இருந்தது இல்லையா. அத்தனையும் நீக்கின்ற பட்டி இன்னைக்கு வாழ வச்சு கொடுத்துருக்கா. அதே மாதிரி எல்லாரும் மங்கமலாம கோட்டைக்கு பாதுகாப்பு பண்ணி கொடுத்தாச்சு. ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. மலாக்காப்படுத்திருக்கிறவள தனிவரை செஞ்சுட்டு வந்த ஏதாவது வேலைத்தனமான்னு பார்த்துட்டு நிக்கிற. அதெல்லாம் ஒன்னும் பயப்பட வேண்டாம். நீ என்னை நம்பி கும்பிட்டுட்டு மத்தத நான் பாத்துக்கிறேன். இந்த புரிச்சுக்கோ சொல்லுங்க. புரிச்சுக்கியா மத்தத வச்சுக்க. ஜூலி 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 நீங்க நில்லுங்க. ஐயா நான் எப்படி இந்த கத்தி முனமால் நிக்கிற பாத்தியா. அதே மாதிரி இன்னைக்கு இல்ல மத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிக்குதாயா. தங்கத்துக்கு தரம்போட்டு கொடுங்க வாரிசுக்கு கேட்டுட்டு நிக்குதாயா. அது போக இல்ல மத்தனை படுகளமும் சாஞ்சு போச்சாயா. உனைய சொன்னது அத்தனை மனசுல வாங்கிட்டியா. பயப்பட வேண்டாமா ஐயா. உத்தரவு நான் திசை காமிக்கிறேன். திசை காமிச்சு நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு நினைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி உங்க தொழில்முறைகளை இன்னைக்கு கோடி கணக்கு விட்டு போட்டு வந்து நிக்கிறேன் இல்லையா. படிய வந்துடலாமா மாற்றத்தை கொடுத்துடலாமா. கற்பனை மறக்காம நிப்பியா. திசை காமிக்கிறேன். நான் இருக்கிற தகுதிமான இல்ல கோட்டை கொத்தலமாகுது பட்டி பெருக்குது. இன்னைக்கு இன்னையில இருந்து உன் ரேட்டு கூட வந்து நிக்கிறேன். இது சத்திய வாக்கு. உன்ற கற்பனை கைவிட்டுறாத. கற்பனை ஒருத்த நீ குலதெய்வம் குறையா கிடக்குது. கொஞ்சம் எல்லாம் முன்ன நின்று செய்ய. அது என்ன காரணங்கிறது உத்தரவு நான் காமிக்கிறனாயா முடிச்சு கொடுத்துறேன். வா தொழிலுக்கு வாகனத்துக்கு இருந்தாயே அதே முடிக்கணுமா. அந்த காரியத்தையே பழுதம் பண்ணிடணுமா. அதான் சொல்லிருக்குமா உடச்ச பேசிடலாமா. சரி தாயே இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில சிக்கலா வந்து நிக்குது உண்டா இல்லையா. நிற்கும் பொறுத்து பார்த்தேன் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். சமாளிக்க முடியல. இன்னைக்கு அது எனக்கு வேண்டாம் என்ற குழப்ப நான் பார்க்கணும். தொழிலை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போட்டு உன்னை இல்லு இழுத்து கொல்லாம கொண்டுட்டு கிடக்குறாங்க. அதுக்கு விடக்கூடப்பான்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். உத்தரவு நான் தந்துறேன் நாயா. உன்றை ஏட்டுக்கே கூட வந்துறேன் நாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப பேரை சொல்லி கூப்பிடணும் தெரிய வேண்டாமா. நான் இருக்கிறதாயி 3 நாளுக்குள்ள மாற்றம் எப்படி வருது பார்த்துக்கோ. தொழில் அமைக்கிறேன் புரிச்சுக்கியா. எனக்கு பால் போடப்படும் தாயி. என்ன தாயி காரியம் கை கூடணுமா. உள்ள மத்தவங்க இன்னைக்கு ஏனாதானா நிக்குது. ஒரு பணம் ஒரு பணம் கெட்டமாக நிக்குது. பட்டி அத்தனை நிக்கி ஏமாந்த உலகம் குலைக்குது. தேடி குடும்பத்தை கேட்டு நிக்கிறீ ஐயா. வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறேன். அதை பத்தி கவலைப்படாதீங்க ஐயா. இந்த பாதுகாப்பு காய்ந்த குடும்பம் நான் இருக்கிறேன். கூட வந்து கொண்டாடி படிப்படியா இந்த 4 காரியத்துக்கு உத்தரவு கொடுத்தேன். கோயம்புத்தூர் ஐயா தொழில் நல்லபடியா நடக்கணும். வருமானம் 1.9 பெருகணும். இன்னைக்கு அப்படின்னு சில குறையோட வந்து நிக்குதாயா. மாற்றத்தை கொடுத்தாச்சு. மறுகாலம் பாய்ப்பாயிரம் தகுதிமான இல்ல மாற்றத்தை கொடுத்துட்டுனாயா. தொழில் முறைக்கு கூட வந்து நிக்க போட்டு கொடுத்தெல்லாம் புரிச்சுக்கோ. புரிஞ்சுதா. இந்த அப்படி ஓ வரும் போ. ஐயா அங்க கருப்பம் போட்டியில உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறீங்க உண்டா இல்லையா. எத்தனை போட்டி நடக்குது பாத்தியா. அந்த போட்டியில இருந்தா மீட்டு என் கைப்பத்தி குடுன்னு வந்து கேட்டு இல்லையா. ஐயா ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். யாரும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். இந்த பாட்டு நான் இருக்கிறேன். கோட்டை கொத்தம் பண்ணி போடலாம் கொண்டாடி போடலாம் பேசிட்டு வர மழை போடலாம் பேசிட்டு வர.
நான் பொறுப்பதுக்கு தாயின் தப்புமா நான் இருக்கிறேன். என்னை விடாம முடிச்சு வந்துட்டீங்கன்னா போதும். போதுமா? 3 கோட்டை கொத்தளமாகுது, முடிச்சுக்கோ, நான் இருக்கிறேன். போதுமா? வண்டி வாங்கணும், லாரி தொழில் பெருகணும், இன்னைக்கு அள்ளி படியாக்கணும். கண்டுச்சொம்மையோட வந்து நின்னாடா ஐயா, நான் வண்டி வாங்கி தரேன், வாகனம் வாங்கி தரேன்னு சொல்லி இன்னைக்கு வண்டி புதுசு போட்டாச்சு. 27 டாராசாமி வாசல் நிறுத்துறா ஐயா. தாயே அதுக்கு போய் ஆறா பெருகி வட்டியில வந்து கையெழுத்திட்டு நின்னுதாயா. வருமானம் அத்தனை இன்னைக்கு என்னென்னமோ நடக்குது. தொழில், வாகன தொழில் இல்லையா, வாகன தொழில் இன்னைக்கு சின்னாபண்ண போட்டு நின்னுச்சு. லாரி தொழில் இதை நல்லபடியா நடத்தணும், பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டுட்டு நின்ன இந்த பாதுகாப்பு. நான் என்ன சொன்னேன், வாகனம் அள்ளிப்படியாவது போடலாம், அம்பாரம் போடலாம்னு சொன்னேன். இன்னைக்கு 4க்கு 5 பண்ணி, 5க்கு 6 பண்ணி 27 டாலா சுண்ட வாசப்படியில் நிக்குமாயா. இது சத்திய வாக்கு. இதை நடத்தல அப்படின்ட்டு பாதுகாப்பு போய் இப்போ உன்னை சேர்த்திட்டா அதே மாதிரி அள்ளிப்படியா வந்தெல்லாம் 4க்கு இருந்தாய். இன்னும் சில குறை இருக்குது, அது எனக்கு திருவிழாக்களை முடிச்சு கொடுத்தேன். அதே மாதிரி தொழில் செய் கூட வர்றேன். பத்திரம் வச்சுக்கோ, வாகனத்துக்கு இந்தா இதை கொண்டு போய் இல்லத்துல நான் இருக்கிற பக்கம் வச்சு போசி பண்ணு. புரியுதா? வாடுறதுக்கும் அத்தனையும் மீட் பண்ணலாம். அடியா வா. வெள்ளாம விளைச்சல் நல்லபடியா நடக்கணும், பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறாயா. கட்டுல போட்டுக்கிறாளுங்க. கட்டை இன்னைக்கு உடைச்சிடலாமாயா. கட்டை இன்னைக்கு உடைச்சு நான் அள்ளிப்படி இருந்த அம்பாரம் போட்டு தொழிலுக்கும் சரி செல்வாக்கும் சரி கூட வந்து நிக்கிறதாயா. அதே மாதிரி பூமி மாத்தணும் அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறதாயி கூடவே வரணும். போதுமா? நீ நினைச்சபடியே சாதிச்சு போடலாம். இன்னைக்கு கட்டை உடைக்கிறேன். இதான் போக்குவரத்துல வச்சுக்கோ, வாகனத்துக்கு. அப்படி